அம்மா, ஆனா நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதும்மா. ஏற்காடு ஸ்டேஷன்லயே நீ அப்பாவை பாத்துட்ட. அவர் கண்ணுல மாட்டிட கூடாதுன்னா அவர் முன்னால வராம நீ தப்பிச்சுட்டே இருந்திருக்க. அவர் ஸ்டேஷன்ல நான் வேலை செய்ய கூடாதுன்னு என்ன தடுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அதானம்மா. இன்ஸ்பெக்டர் விஷயத்துல மட்டும் ஏன் நீ வேற மாதிரி நடந்துக்கிறன்னு நான் பல தடவை உன்கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கான பதில் இப்பதாம்மா எனக்கு கிடைச்சிருக்கு. உன் கோவம், பயம், குழப்பம் எல்லாமே நியாயம்தாம்மா. ஒவ்வொரு நாளும் உண்மை வெளியே வந்துடுமோன்னு நீ எப்படி தவிச்சிருப்ப? நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் துடிச்சிருப்ப. நான் தாமா அத புரிஞ்சுக்காம கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை ரொம்ப நோகடிச்சிட்டேன். உன் நிலைமைய பத்தி யோசிக்காம நான் கோவமா பல தடவை பேசிட்டேம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. மன்னிப்பெல்லாம் எதுக்கு மயில? என் குழப்ப நியாயம்தான், கோபமும் நியாயம்தான். எனக்கு உன்னால எந்த வருத்தமும் இல்ல மயில. ஆனா நீ அதிகாரி ஆகிறதுக்கு முன்னால அவருக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது மயில. அது மட்டும் தான் என் பயம். அம்மா, அத நான் பாத்துக்கிறேம்மா. நான் IPS முடிச்சு ஆபீசர் ஆகுற வரைக்கும் நான் தான் அவர் பொண்ணுங்கிறத காமிச்சுக்கவே மாட்டேமா. இது உன் மேல சத்தியம்மா. எனக்கு இப்பவே இதுல நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு மயில. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு மயில. இது யாருக்கும் தெரிய வேணாண்டி. சொல்ல மாட்டேமா. என்னங்க, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? தினம் இதே கேள்வியை கேட்டு டென்ஷன் பண்ணாத. வேலைக்கு போகும்போது நிம்மதியா கிளம்ப விடு. தள்ளு. உள்ள வீட்டுல இல்லாம ஏன் நிம்மதி போச்சுல்ல? அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டீங்களா? அன்னைக்கு என்ன சாப்பிட வைக்கிறதுக்காக சும்மா பேச்சுக்கு சத்தியம் செஞ்சீங்க. அந்த வார்த்தையை காப்பாத்த இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நல்ல ஜம்பமா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரீங்களே தவிர என் புள்ளைய வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்ட மாதிரி தெரியலையே. நீ எனக்கு மேல் அதிகாரி இல்ல, என் பொண்டாட்டி. இன்னைக்கு அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு உனக்கு அப்டேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? என் புள்ளைய நான் எப்ப பாப்பேன்னு துடிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா தானே ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு என் மனசை நான் தேத்திப்பேன். எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டு வந்தா நான் என்னங்க நினைக்கிறது? நீ எதுவுமே நினைக்க வேணாம். என் மேல நம்பிக்கை வச்சு அமைதியா இருந்தா போதும். இந்த விஷயத்துல என்னால அமைதியா இருக்க முடியாதுங்க. எனக்கு என் புள்ள வர வரைக்கும் நான் உங்களை நச்சரிச்சுக்கிட்டு தாங்க இருப்பேன். என் வாய்க்கு நீங்க பூட்டு போடணும்னா வெற்றியை சீக்கிரம் வெளியில கொண்டு வாங்க. நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம மனசோட வேகத்துக்கு சிஸ்டம் வேலை செய்யாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கான நேரம் இருக்கு, அதுக்கான பொறுமையும் இருக்கணும். நாம அதெல்லாம் கடந்துதான் வந்தாகணும். எனக்கு இந்த கதையெல்லாம் வேணாங்க. என் புள்ள எப்ப வெளியில வருவான் கரெக்டா ஒரு நாள் சொல்லுங்க. என் மனசை நான் தயார்படுத்திக்கிறேன். புள்ள பாசத்தில் நீ முழுக்க இருக்காயிட்டடி. ஜெயில இருக்க ஒருத்தன் எப்ப வெளியே வருவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. வக்கீல் சார் வெற்றியை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. நேத்துல இருந்து அதைத்தான் நான் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் கேஸ் கோர்ட்டுக்கு வரும். வெற்றி குற்றவாளி இல்ல நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். அதை முழுமையா ஜட்ஜி நம்பணும். அப்புறம் தான் அவனை வெளியே விடுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு நாள்ல நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த கேஸோட ஹியரிங் எப்ப நடக்கணும்னு கோர்ட்டு தான் தீர்மானம் பண்ணும். பிராக்டிக்கலா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. அதையெல்லாம் புரிஞ்சுக்காம புள்ள எப்ப வருவான் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க.
நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு கையை விரிச்சுட்டா நானும் உங்களை எதுவும் கேட்க முடியாதே. நீங்களும் அப்ப இப்பன்னு வாய்தா வாங்கி நாள் கடத்திட்டே போயிருப்பீங்க. எங்க 2 பேரையும் ஏமாத்தி நல்லா திட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. நிறுத்துறியா? புத்தி கெட்டு போய் தப்பு செஞ்சது வாம்புள்ள. நீ என்னமோ என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அடுத்த பொம்பளைங்களோட கழுத்துல இருந்து செயின் அறுத்துட்டு அயோக்கியத்தனம் பண்ணி ஜெயிலுக்கு போனது வாம்புள்ள. அந்த கேஸ உடைச்சு அவனை வெளியே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீ பொறுமையா தான் இருக்கணும். என்னால முடியலங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் புள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டான். உங்களுக்கு பழைய வாழ்க்கையெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த போட்டோ வச்சு நீங்க அவங்கள எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க விஷயத்துல நீங்க அலட்சியமாவும் நடந்துக்கிறீங்க. அவங்க மட்டும் கிடைச்சிட்டாங்கன்னா எங்களை தூக்கி எறியவும் நீங்க யோசிக்க மாட்டீங்கல்ல? ஆமாடி, சூழ்நிலையை புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருந்தா கடைசியில் அதான் நடக்க போகுது. வெற்றி என் நிலைமையை புரிஞ்சுக்காம என்ன துரோகி மாதிரி பாக்குறான். நான் வேணும்னு நாள் கடத்துற மாதிரி நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு கோவப்படுற. நானும் எவ்வளவு நாள் தான் எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்துட்டு இருக்கேன். நீ ஒரு பக்கம் உன் புள்ள ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு வாழ்க்கைய வெறுப்பா இருக்கு தெரியுமா? என்னையும் அறியாம என் மனசும் புத்தியும் பழைய வாழ்க்கையை திரும்ப ஆசை போடுகிறேன். சுசீலா மட்டும் இந்த நிலைமையில இருந்திருந்தா கண்டிப்பா உன்ன மாதிரி கோவப்பட்டிருக்க மாட்டான். தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்து எனக்கு ஆறுதலா பேசியிருப்பான். அவ்வளவு ஏன் தான் பெத்த பிள்ளையே இப்படி தப்பான வழியில போகிறதுக்கு விட்டுருக்கவே மாட்டான். அப்போ வெற்றி தப்பு பண்ணதுக்கு நான் மட்டும்தான் காரணமா? அதுல உங்களுக்கு அதுல எந்த பொறுப்பும் இல்லையா? நீங்க அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டு மொத்த பழி ஏன் மேல தூக்கி போறதுல எந்த நியாயமும் இல்லங்க. பாருங்க சூரி, வெற்றி கெடுத்தது நீயா நானாங்கிறது இல்ல இப்ப பிரச்சனை. சூழ்நிலை இக்கட்டா இருக்கும்போது அதை பக்குவமா ஹேண்டில் பண்ண தெரியணும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நிதானமா நடந்துக்கவும் தெரியணும். உனக்கு அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. ஆனா சுசீலாவா இருந்திருந்தா நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருப்பான். அவளோட அருமை புரியாம நான் தான் அவளை வெற்றி விட்டேன். ஆம்பளை புள்ளதான் வேணும், பொம்பளை புள்ள வேணாம் நான் முடிவு பண்ணி அவளை தூக்கிறேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? டாய், இந்த பேச்சை இத்தோட நிறுத்திக்க. தெருவுல நின்னு இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கே அசிங்கமா இருக்கு. கடைசியா சொல்றேன் கஸ்தூரி, உன்னையும் நம்ம பிள்ளையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகணும்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைச்சதில்ல. அவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் நான் முழு மூச்சா போராடிட்டு இருக்கேன். பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகணுங்கிற எண்ணம் எனக்கு இப்ப வரைக்கும் இல்ல. ஆனா என் பேர்ல நம்பிக்கை எல்லாமே நீ என்னை சீண்டிக்கிட்டே இருந்த. நான் அந்த முடிவு எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லை. கடைசி வரைக்கும் நான் உங்க கூட வாழணுமா இல்ல பழைய வாழ்க்கையை தேடி போகணுமா நீயே முடிவு பண்ணிக்க. கடைசி வரைக்கும் நான் உங்க கூட வாழணுமா இல்ல பழைய வாழ்க்கையை தேடி போகணுமா நீயே முடிவு பண்ணிக்க. ஸ்டாப் 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 ஸ்டாப், நிறுத்து நிறுத்து நிறுத்து, ஸ்டாப். கோபி, காலைல 11 மணிக்கு மார்க்கெட் வந்துரு. மார்க்கெட்ல டீல் பேசி முடிச்சிடலாம். கண்டிப்பா 5 லட்சம் வாங்கிடலாம். ஓகே வரவா? நீ ஓட்டுவீங்களா? நான் டிராப் பண்ணுவா? நான் போய்க்கிறேன். போய்க்கிறியா? பாத்துப்பா. ஓகே ஓகே, பாய் பாய். நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னடி இது கேட் சவுண்ட் கேக்குது? அது ஜீவா சார் வந்திருப்பாருமா. ஏய் மலரே, அறிவு இருக்கடி உனக்கு? ராத்திரி நேரத்துல எது இப்படி கதை திறந்து வச்சிருக்கிற? திருடன் திருடன் வந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போறதுக்கா? என்ன லட்சணத்துல வீட்டுல வேலை பாக்குறீங்க?
சரிங்க, நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஏய், எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் பசியோட இருப்பான்? நான் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன். ஏங்க, போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல, அதுக்கேத்த மாதிரி நான் சமைச்சிருப்பேன்ல. என் ஒருத்தனுக்காக ஒரு குண்டா சோற சமைக்க போறீங்க? இதனோட தானே சமைச்சிருப்பீங்க. எழுது போய் நாய் போடுறீ. என்னங்க பேசுறீங்க நீங்க? அரிசியும் பருப்பும் இங்க ஒண்ணும் கொட்டி கிடக்கல. ஒவ்வொன்னையும் கஷ்டப்பட்டு தான் வாங்குறோம். அதெல்லாம் இப்படி வீணாக்குறது தப்புங்க. ஏதோ ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஆசைப்பட்டு அதனால ஒரு நாள் போய் சாப்பிட்டேன். அது போய் ₹1,00,000 செலவான மாதிரி லாபத்தை போல காத்துறீங்க. ஏய், என்ன இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் ஒரு ₹100 செலவாயிருக்குமா? கொடுக்குறேன். ஐயோ மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ ஏதோ தெரியாம பேசிருப்பா, விட்டுருங்க. மலரு, உள்ள கூட்டு போ. போ வாங்க. மாமா ஒரு நிமிஷம். இனிமே குடிக்க மாட்டேன், ஒழுங்கா இருப்பேன்னு உத்தரவாதம் கொடுத்து முழுசா 2 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? குடியால கெட்டு சீரழிஞ்ச எத்தனையோ குடும்பத்தை நான் பாத்திருக்கேன் மாமா. என் அக்கா குடும்பத்துக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி துடிக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? மயிலு, அக்கா, நீ குறுக்குல வராத, என்ன கொஞ்சம் பேச விடு. குடிக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா மாமா? அதனால என்னெல்லாம் கஷ்டம் வரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா? குடிச்சா முதல்ல உங்க உடம்பு கெடும், புத்தி கெடும். பழக்கத்துக்காக குடிக்கிற மாதிரியே குடிக்கிறதுக்காகவே வாழணும்னு தோணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் தண்ணியா கரையும். குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷமும் காணாம போகும் மாமா. உங்க தப்பான பழக்கத்தால ஒரு குடும்பமே மொத்தமா அழிஞ்சு போயிடும். அத பத்தி ஏன் மாமா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? குடிக்கிற பழக்கத்தை நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ஆரம்பிச்சீங்க. அதை விடுறது ஒண்ணும் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஈஸியா உங்களால நிறுத்திட முடியும் மாமா. ஆனா நீங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? எங்களுக்காக இல்லனாலும் அக்காக்காக விட்டுறணும்னு ஏன் மாமா உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அந்த கருமத்தை தொடும்போது உங்க மனசாட்சி உறுத்தல? வார்த்தையை மீறி நடந்துக்கிறோன்னு உங்க உடம்பு கூசல? வீட்ல இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்களேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? எங்க எல்லாரையும் மறக்கிற அளவுக்கு அப்படி என்ன மாமா இருக்கு அதுல? நில்லுங்க மாமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? மாமா, மாமாங்கிற மரியாதை இல்லாம எவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா? நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தங்கச்சி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? இல்லங்க, ஏய், நான் பேச வாய் போயிடுவேன். என்ன மாப்பிள்ள நீங்க உலக செப்பை கை வாங்குறீங்க? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்க பொண்ணு பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கா? என்ன யாரு நினைச்சு இப்படி வாயாடிட்டு இருக்கா? பெரிய போலீஸ்காரியா இருக்கலாம், ஆனா அந்த கத்தியெல்லாம் வெளியில வேற யார்ட்டையாவது வச்சு சொல்லுங்க. என்கிட்ட இவ திமிர காட்டினா பதிலுக்கு என்னோட திமிர நானும் இவளுக்கு காட்டுவேன். மாமா, பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸ். சட்டப்படி இது குற்றம். அப்படியா? என்ன அரெஸ்ட் பண்ணு, தூக்கி ஜெயில போடு. அப்புறம் உங்க அக்கா எப்படி வாழ்ந்துறான்னு பாத்து. மாமா, நீங்க எல்லாத்தையுமே தப்பா பாக்குறீங்க. மயிலு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு மயிலு. இல்லம்மா, மாமா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. ஏய், நான் தப்பா புரிஞ்சுக்கல. உன் இடம் என்ன என் இடம்னு நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற.
ஃப்ரெண்ட் ஒருத்தன் பர்த்டே பார்ட்டி கொடுத்தான், குடிச்சேன். அதுக்கு போய் நான் என்னமோ கொலை குத்தம் பண்ணிட்டு வந்த மாதிரி குதிக்கிற. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதால உனக்கு இலக்காரமா போயிட்டுனா என்ன மதிக்காம என்ன வேணாலும் பேசுவியா? ஏய், நான் ஒன்னும் போக்கடம் இல்லாம உன் வீட்டுல வந்து உட்காரல, சூழ்நிலையால தான் தற்காலிகமா தங்கி இருக்கேன். இப்போ நான் நினைச்சா கூட உங்க அக்காவை தூக்கி எறிஞ்சிட்டு என் அப்பா வீட்டுக்கு போக முடியும். நான் அப்படி செஞ்சவனால என்ன பண்ண முடியும்? என்ன கோர்ட்டுக்கு எழுப்பியா? எழு, கேஸ் போடுவியா? போடு. எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். ஐயோ மாப்பிள்ள, அத்தை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாத்த. கல்யாணம் பண்ணிட்டு அவளை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது புருஷனோட கடமை. அந்த நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் நான் இங்க வந்து தங்கி இருக்கேன். அத புரிஞ்சுக்காம இவ இஷ்டத்துக்கு கேக்குறா. அவ ஏதோ என் மேல இருக்கிற அக்கறையில பேசிட்டான். மயில் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அத்தை, நான் குடிச்சிட்டு வரத பெருசுப்படுத்தாதுன்னு எவட்ட சொல்லுங்க அத்தை. என் அம்மா கூட ஒரு நாள் இந்த மாதிரி கேள்வி கேட்டதில்ல. இவ எப்படி கேள்வி கேட்கலாம்? இன்னைக்கு வேணா நான் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே நாட்ராயனோட பையன் தான். கிட்ட கை நீட்டி நின்னு கூலி வாங்கினது, அட்டி கட்ட முடியாம தலை குனிஞ்சு நின்னதெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க சொல்லுங்க. போலீஸ் ஆயிட்டங்கிற ஆணவத்துல பழசெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருந்த மனுஷனா இருக்க மாட்டேன். மயிலு, வேணாம் மயிலு, விட்டுரு. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. நீ ஏதாவது சொல்லி எனக்கு சிக்கல் பண்ணிடாத. அம்மா, அக்கா என்னம்மா இப்படி பேசிட்டு போகுது? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவு தூரம் துடிச்சிட்டு இருக்கேன். உன் நோக்கம் சரிதான் மயில, ஆனா உன் கோவத்தை நேரடியா காட்டி இதை சரி பண்ணிட முடியாது. அவர் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ள, அதையும் தாண்டி ஒரு ஆம்பளை. ஒரு சின்ன பொண்ணு நம்மள கேள்வி கேட்கிறாளேன்னு தோணுமே தவிர நீ பேசுற நியாயம் எல்லாம் அவருக்கு புரியாதுமா. அதுவும் இல்லாம அவர் இப்ப குடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன பேசினாலும் எடுபடாதுமா. இத பாரு, மாப்பிளைய மாத்தணும்னா நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். இல்லம்மா, நம்ம பொறுமையா அவரு சாதகமா எடுத்துக்கிட்டு இன்னும் ஆடிட்டு இருக்காரு. அப்பப்ப யாராவது கேள்வி கேட்டாதான் நம்ம அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்ல மயிலு, வேணாம். இது பாரு, இத பக்குவமா எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைக்கலாம். இல்லன்னா நம்ம மலரோட வாழ்க்கை தான் சிக்கல் ஆயிடும். நான் அமைதியா இருந்தாதான் அக்காவோட வாழ்க்கைய காப்பாத்த முடியும்னு நீ நினைக்கிறமா? அவரு குடிச்சிட்டு வந்தாலும் அக்காவோட வாழ்க்கை நாசமாதான் போகும். திரும்பவும் அவர் குடிச்சிட்டு வரத நான் பார்த்தேன்னா முடிஞ்ச வரைக்கும் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேமா. இல்லனா நீயும் அக்காவும் என் மேல வருத்தப்படாதீங்க. அம்மா, கிளம்புறமா? மயிலு, இந்த சாப்பாடு. சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வா. மயில், என்ன மன்னிச்சிரு மயில். மாமான்னு கூப்பிட்டாலும் நான் இந்த குடும்பத்தோட மூத்த மகன் சொன்னேன். என்ன உன்னால மன்னிக்க முடியாதா? முத தடவையா இருந்தா பரவாயில்ல மாமா, ஆனா நீங்க திரும்ப திரும்ப இதே தப்பதான் பண்ணிட்டு இருக்கீங்க. குடிக்கிறதே தப்புனா போதையில நீங்க பேசின பேச்சு அதை விட தப்பா இருக்கு. நேத்து ராத்திரி நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க தெரியுமா? இல்ல மயில, எதுவுமே ஞாபகம் இல்ல மயில. ஏதோ விஷயத்தை உளறி கொட்டிட்டான்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன பேசணும்னு சுத்தமா ஞாபகத்துக்கு வரல. பேசினதுதான் ஞாபகம் இல்ல, என்ன செஞ்சீங்கன்னாது ஞாபகம் இருக்கா? மயிலு, அளவுக்கு மீறி குடிச்சதா வாமிட் ஏதாவது பண்ணிட்டேனா? அப்படி எடுத்திருந்தா கூட பரவாயில்ல மாமா, அத தொடச்சு போட்டிருக்கலாம். கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்கீங்க மாமா.
அக்கா கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க தான் அவளுக்கு ஆதரவாவும் அனுசரணையாவும் இருக்கணும். ஆனா நீங்க ச்சே. நீங்க செஞ்ச காரியத்தால அக்கா மனசு எப்படி துடிச்சிருக்குன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா மாமா? இல்ல மயிலு, நீ சொல்றது என்னால நம்ப முடியல. நான் போய் மலர சான்ஸே இல்ல. மலரு, மலரு, மயில் சொல்றதுல உண்மையா மலரு? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நான் உன்னை அடிச்சனா?